ஆகாய் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஒரு நிமிடம் கண்களை மூடும். ஒரு நிமிடம் கண்களை மூடும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வள பண்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. கரந்தட்டலாமே. உண்டனக்கு உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும். துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும். இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை பாரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே. பரத்திலிருந்து ஜெயம் வரும். பரனன்னை காக்க வல்லோ. பரத்திலிருந்து எங்கிருந்து? பரத்திலிருந்து பரனன்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. கண்களை மூடி பாடலாமே. கொஞ்சம் கூட சத்தமாய் பாடலாமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஓ மகிமை மகிமை. உம்முடைய மகிமை. உமது மகிமை. உமது மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தெய்வீக கூடாரமே என் தேவனி சந்நிதியே. தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே. தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே. தேடி ஓ தேவ மகிமையினால் இந்த இடம் நிரப்பப்படுவதாக. எல்லா இருளின் கட்டுகள் மாறப்படுவதாக. மகிமை 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 மகிமை. ஆமென். மாறா என் நேசருக்கே. ஆஹா மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஓ மகிமை
மகிமை மகிமை மாட்சிமை. ஆண்டவருடைய மகிமையினால் பிரசன்னத்தினால் எங்களை நிறைத்தருளும் ஆண்டவரே, நிறைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த இடம் முழுவதும் தேவ மகிமையினால் நிறையப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே ஒரு வாழ்வு பிழைக்கினும் அவர்க்கே பிழைப்பாயே, உலகை விட்டு பிரியினும் அவர்க்கே மரிப்பாயே. மரித்து உயிர்த்த இயேசுநாதரின் மலரடி என்னாலும் நினைப்பாய். ஜீவனுள்ள வல்லமை, ஜீவ வல்லமை எங்கள் நடுவில் இறங்கி வருகிறபடியால் ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா. எல்லா இருளின் கட்டுகள் மாறுவதாக, போட்டி மனப்பான்மைகள் மாறுவதாக. ஹல்லேலூயா. தேவ பிரசனம் இங்கு உலாவுகிறபடியால் நன்றி இயேசு சுவாமி. ஒவ்வொருவரையும் தொடுகிறபடியால் ஸ்தோத்திரம். வியாதிகளோடு பலவீனங்களோடு யாராவது வந்திருப்பார்களானால் இந்த ஆலயத்தின் விரிவாக்கத்தை போல அவருடைய வாழ்வு செழிக்கத்தக்கதாக, விரிவாக்கம் அடையத்தக்கதாக ஆவியானவர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம், நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். நன்றி இயேசு சுவாமி, நன்றி அப்பா. கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி, கோடாகோடி நன்றி ஆண்டவர், கோடாகோடி நன்றி. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்க, கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதியுங்க. வசனம் வெளிப்படும் பொழுது வியாதிகள் சுகமடையும், பலவீனங்கள் மாறும். ஓ பிசாசின் கட்டுகள் சபையை விட்டு, சபை வளாகத்தை விட்டு, ஓ தேசத்தை விட்டு அப்புறப்பட்டு போகும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக வல்லமை இங்க வெளிப்படும். நன்றி இயேசு சுவாமி. கோடாகோடி ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகரின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் வாசிப்போம். ஆகாய் 2:19. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். ஹல்லேலூயா. ஆகாய் தீர்க்கதரிசி ஏதோ தேவ மனிதர்கள் தொட்டு வைத்தார்கள். ஹல்லேலூயா. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆகாய் என்று சொன்னால் கொண்டாட்டம் என்ற அர்த்தம், யெகோவா தேவனுடைய பண்டிகை என்று அர்த்தம். அந்த பண்டிகை நாளிலே அவர் பிறந்திருப்பார். ஆகவே அந்த பண்டிகையின் பெயரைத்தான் அவருக்கு சூட்டினார்கள் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த ஆகாய் தீர்க்கதரிசி இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது அவருக்கு 70-80 இடைப்பட்ட வயது இருக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் நாம் தியானிக்கும் பொழுது இது ஸ்தோத்திரம் இஸ்ரவேலில் இருந்தவர்களோடு பேசினது அல்ல. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இஸ்ரவேலில் இருந்தவர்களோடு ஸ்தோத்திரம் பேச காரணம், அவர்கள் அடிமைகளாக இருந்து அவர்கள் இங்கே வந்த பிறகு அவர்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் தான் அந்த வார்த்தையும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். வடக்கு ராஜ்யம் 10 ராஜ்யம். இந்த ராஜ்யங்கள் வெகு விரைவாக ஆண்டவருடைய வழிகளை விட்டு தூரமாய் போனார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கே தேவ பிள்ளைகள் சொன்னார்கள், ஸ்தோத்திரம், தேவனுடைய சமூகத்திலே தேவ ஆலயத்தை கட்டி தேவ மனிதனாகிய சாலமோன் பிரதிஷ்டை பண்ணின பொழுது அநேக வார்த்தைகளை சொல்லி ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. அந்த ஜெபங்கள் எல்லாம் அப்படி நடந்து வந்தது. ராஜாக்கள் மாறி மாறி வர வர ஸ்தோத்திரம் தேவனுடைய வழிகளை விட்டு இவர்கள் வெகு சீக்கிரமாய் விலகி போனார்கள். 1 ராஜாக்கள் 16:24 சமாரியர்களோடு கூட அவர்கள் கலந்து கொண்டதாக வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இப்படி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு விரோதமாய் போனபடியினாலே 605 பாபிலோன் மன்னனாகிய நேபுகாத்நேச்சருடைய கரத்திலே ஆண்டவர் இவர்களை விற்று போட்டார். ஹல்லேலூயா. ஆனால் விற்று போட்டாலும் தேவ மனிதனாகிய எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வார்த்தையை சொன்னார், அடிமைகளாய் போவீர்கள், குறிக்கப்பட்ட 70 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியுமா இங்கே திரும்பி வருவீர்கள், என்றும் அடிமைத்தனம் அல்ல. ஹல்லேலூயா. திரும்பி வர வேண்டிய ஒரு நேரம் உண்டு என்று தைரியமாய் சொன்னார்கள். 605 முதல் 536 வரை உள்ள காலங்கள் 70 ஆண்டுகள். ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சிறையிருப்பு
சிறையிருப்பிலே அநேகரை ஸ்தோத்திரம் சிறையிருப்புக்காக கொண்டு சென்றார்கள். ஆனால் எல்லாரும் அங்கே போய் எப்படி வாழ்ந்தார்களோ அதை பற்றி நான் சொல்லவில்லை. ஆனால் சிறைப்பட்டவர்களுடைய நடுவிலே பக்தி உள்ள அநேகர் இருந்தார்கள், பரிசுத்தமுள்ள அநேகர் இருந்தார்கள், சீயோனை நினைத்து அழுது புலம்புகிறவர்கள் அநேகர் இருந்தார்கள். நமக்கு தெரியும், தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள், இன்னும் எசேக்கியேல் போன்ற தீர்க்கதரிசிகள். 137வது சங்கீதம் 1 முதல் வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே, ஸ்தோத்திரம் வாசியுங்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கிற அலரி செடிகளின் மேலே எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். சிறை பிடித்தவர்கள் எங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கர்த்தருடைய பாட்டை அந்நிய போதும் அந்நிய தேசத்திலே பாடுவது எப்படி? ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் நமக்கு தெரியும், கர்த்தருடைய பாட்டு சினிமாக்குள்ளையும் போயாச்சு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்கேயும் கர்த்தருடைய பாட்டு தானே என்று சொல்லி ஸ்தோத்திரம் பாடி ஸ்தோத்திரம் கொண்டாடுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், அதற்கு கூத்தாடுகிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இங்கே பக்தியுள்ள பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கர்த்தருடைய பாட்டை அந்நிய தேசத்திலே எப்படி பாட முடியும்? ஹல்லேலூயா. சீயோனே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகை என்னுடைய தொழிலை மறப்பதாக. ஹல்லேலூயா. நான் எங்கே அடிமையாயிருந்தாலும் அங்கே நினைச்சு தான் அழுது கொண்டே இருப்பேன். எப்போ இந்த அடிமைத்தனம் மாறும், எப்பொழுது இந்த போராட்டம் மாறும் என்று சொல்லி அழுது கொண்டுதான் இருப்பேன். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலும் கூட இன்று ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, என்னுடைய அந்தரங்கமான அடிமைத்தனங்கள், பிசாசினால் பந்திக்கப்படுகிற அடிமைத்தனங்கள், வியாதியினால் கட்டப்படுகிற அடிமைத்தனங்கள் எப்பொழுதும் மாறும் என்று வந்திருக்கிற உங்களை இன்று பகல் வேளை கர்த்தர் தொட போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அது ஸ்தோத்திரம். அங்கே அடிமையாயிருந்தார்கள். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிக்கும் பொழுது அங்கேயும் சொல்லுகிறது, தானியேல் எதை நினைத்து, எந்த வாக்குத்தத்தத்தை நினைத்து அவர் ஜெபித்தார் என்றால், எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன 70 ஆண்டுகள் நிறைவேறுகிற அந்த காலத்திலே அவர் உபவாசம் பண்ண ஆரம்பித்தார், கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தார். இறைவனே, தேவனே, ஸ்தோத்திரம், எங்கள் மக்கள் நாங்கள், ஹல்லேலூயா, எங்கள் மக்கள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அல்ல, உங்களுக்காக நாங்கள் பாவம் செய்தோம் அப்பா, உம்முடைய வழிகளை விட்டு தூரமாய் போனோம் ஆண்டவரே. ஆனாலும் தகப்பனே, தேவ மனிதனாய் எரேமியாவோடு கூட சொன்னீரப்பா, 70 ஆண்டுகள் தாண்டும் பொழுது மறுபடியுமாய் உங்களை இந்த இடத்துல கொண்டு வருவேன் என்று சொன்னீரே அப்பா, அதை நினைத்தருளும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் கண்ணீரோடு கூட உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய கிருபையினாலே எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிக்கும் பொழுது கோரேஸ் ராஜாவின் மூலமாய் கர்த்தர் கிரியை செய்தார். ஹல்லேலூயா. கோரேஸ் ராஜாவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே அழகாய் சொல்லி இருக்கு. 44:28 ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி 700 வாழ்ந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். கோரேஸ் மன்னன் 536 கட்டளை கொடுக்கிறார். அப்படியான இடைப்பட்ட 150 வருடங்களுக்கு முன்பதாக கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னுடைய மகன் கோரேசு ஆலயத்தை கட்டுவான் என்று. ஹல்லேலூயா. இங்கே அகஸ்டின் பாஸ்டரை குறித்து ஸ்தோத்திரம் இன்றைக்கும் நேற்றைக்கும் சொன்னது அல்ல, கிடையாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இவர் பிறப்பதற்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படி ஒருவன் இந்த மண்ணிலே பிறப்பான், இவன் மூலமாக இந்த இடத்துல ஒரு திருச்சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி அனாதி தீர்மானத்தின்படி கர்த்தருடைய சித்தம் ஒவ்வொரு சபைகளிலும் வெளிப்படுகிறபடி ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். சாதாரணமானவர்கள் அல்ல, நாங்கள் சாதாரணமானவர்களாக இருந்தாலும் கூட கர்த்தருடைய உன்னதமான தீர்மானம் இதற்கு முன்பதாக எங்களுக்காக இருந்தது. அப்போ இந்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஜெபித்ததின் காரணத்தினாலே, ஹல்லேலூயா, கர்த்தர் அந்த நேரம் வந்த பொழுது கோரேசனுடைய மனதிலே ஒரு திட்டத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. அழுதவர்கள் இங்கே வரல ஆலயம் கட்டுவதற்கு. ஸ்தோத்திரம். சீயோனை நினைத்து கண்ணீர் வடித்தவர்கள் இங்கே வரவில்லை, தரிசனம் பெற்றவர்கள் இங்கே வரவில்லை, அடிமையானவர்களை அந்த இடத்திலே கர்த்தர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய அடிமைத்தனம் மாறுவதற்கும் யாரோ சிலர் கடந்த நாட்களில் கண்ணீர் வடித்திருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறேன்? 1989 ஆண்டு நான் எங்களுடைய வீட்டு பகுதியிலே தலச்சாமலை என்று சொல்லுகிற இடத்துல நான் கன்வென்ஷனுக்கு பாட சென்றேன். கல்லடி மாமோடு
செல்லன் சன்னியாசி அவர்கள் தலைமை தாங்கினார்கள். நான் கன்வென்ஷனுக்காக பாடச் சென்றேன். அந்த காலத்தில் நான் பாடப் போகும் பொழுது ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே பாடப்போனேன். பெந்தேகோஸ்தில் பாடுவதற்காக வந்தேன். ஆனால் என்னுடைய உடம்பில் எல்லாம் வேறு விதமான ஆயுதங்களை மாட்டித்தான் அந்த மேடையில் நான் போய் நின்றேன். காரணம், அதற்கு 6 மாதத்திற்கு முன்பதாய் அதே ஜங்ஷனில் வச்சு இறங்கி பாரில் பார்ப்போன்னெல்லாம் சொன்னாங்க. அதனால் பெந்தேகோஸ்துக்கு பாடுறதுக்கு நான் வாரேன், பாடுறதுக்கு வந்தாலும் பார்ப்போம் ஸ்தோத்திரம். அப்படி நான் கன்வென்ஷனில் பாடினேன். பாடி 4வது நாள் இரவு அந்த தேவ மனிதர் சொன்னார், இந்த பாடுகிற தம்பி ரட்சிக்கப்படாதவன், அடுத்த கன்வென்ஷனுக்கு முன்னால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அடுத்து 3 மாதத்திற்கு பிறகு கர்த்தர் என்னை சந்தித்தார். அன்றிலிருந்து இன்று வரையிலும் பெந்தேகோஸ்தை உலகத்துக்காக பாடிக்கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. நீ ரட்சிக்கப்படுவதற்கும் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதற்கும் யாரோ சிலர் கண்ணீர் வடித்திருக்கிறார்கள். என்னுடைய தாய் 10 ஆண்டுகள் கண்ணீர் வடித்தார்கள் நான் ரட்சிக்கப்படுவதற்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. நான் ரட்சிக்கப்படுவதற்கு இன்ன குறிக்கப்பட்ட நபர்கள் தான் ஸ்தோத்திரம் காரணக்காரர்கள். அவர்களுடைய ஜெபம்தான் என்னை இப்படி ரட்சிப்புக்கு நேரே கொண்டு வந்திருக்கிறது என்று எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அப்படியானால் நாம் இந்த வேளையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும்? அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் இந்த மாங்கரை தேசத்திலே செவேலி என்று சொல்லுகிற இந்த ஸ்தலத்திலே அடிமைகளாயிருக்கிற ஆயிரக்கணக்கில் ஆட்கள் உண்டு. அவர்களுக்காக கண்ணீர் வடிப்பதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுவாராக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடிமைப்பட்ட இடத்திலே இருந்து சிலர் கண்ணீர் வடித்ததினாலே அந்த கண்ணீரின் மூலமாக கர்த்தர் 50,000 பேரை ஸ்தோத்திரம் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தாரானால் உங்களுடைய என்னுடைய கண்ணீரின் மூலமாய் இன்று பகல் வேளை இந்த தேசத்தை கர்த்தர் அசைக்க போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி ஆண்டவருக்கு ஒரு துதி செலுத்துங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு ஒரு துதி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்மை ஒரு ஜெப வீரனாக கர்த்தர் கண்டிருக்கிறார். அது தேசத்துக்காக ஜெபிப்பதற்காக கர்த்தர் நம்மை கண்டிருக்கிறார். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். தானியேல் போல ஜெபித்திடும் தாசர் பலர் மறைந்தார். திறப்பில் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். திறப்பில் வாசலில் நிற்கும் சிலர் தூங்கி களைத்து போனார். கரத்தட்டி பாடுவோமே. பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ரட்சிப்பின் நற்செய்தி கேட்பவர் எச்சரிப்பை இழந்து, ரட்சிப்பின் நற்செய்தி கேட்பவர் ரட்சிப்பை இழந்து, ரட்சகரே சுவை இழந்தோராய் இன்னும் கெட்டழிகின்றார். ரட்சகரே சுவை இழந்தோராய் இன்னும் கெட்டழிகின்றார். பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே, அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் 1000 1000மாய், ஆத்தும ரட்சிப்பிழந்தவர் 1000 1000மாய், அன்றாடம் இந்த மண்ணாடியில் அழிந்து சாகின்றாரே. அன்றாடம் இந்த மண்ணாடியில் அழிந்து சாகின்றாரே.
பாவம் பெருகுதே பாரும் பரன் இயேசுவே அழியும் மனுக்குலம் அதையும் ரட்சிப்பீரே. கரங்களை தட்டி என்னை ஒரு ஜப வீரனாய் மாற்றும். என்னுடைய ஜபத்தின் மூலமாய் இந்த மாங்கரை தேசம் மாத்திரமல்ல, இந்த கன்னியாகுமரி தேசம் மாத்திரமல்ல, இந்தியாவுக்கே ஒரு எழுப்புதலின் சின்னமாக கர்த்தர் மாற்றப் போகிறபடியா ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமைகளாய் போனார்கள். தேவ மனிதர்களுடைய ஜபத்தின் மூலமாய் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம், எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை வாசிக்கும் பொழுது, எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன் என்று சொல்லி கோரேஸ் ராஜா சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 64, 65 வசனங்களை வாசிக்கும் பொழுது கிட்டத்தட்ட 50,000 ஜனங்கள், ஹல்லேலூயா, 49,897 ஸ்தோத்திரம் 3 பேர் குறைய 50,000 பேர்கள் ஒரே மிக்க கடந்து வந்தார்கள். வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது எஸ்ரா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரை வாசிக்கும் பொழுது அஸ்திபாரம் போடுகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்காக அஸ்திபாரம் போடுவதற்காக வந்தவர்கள் அஸ்திபாரம் போட்டார்கள். இந்த அஸ்திபாரம் போட்ட பொழுது மாறி மாறி பாடினார்கள். ஹல்லேலூயா. மாறி மாறி பாடினார்கள், துதித்து துதித்து பாடினார்கள், ஆரவாரமாய் ஆர்ப்பரித்தார்கள், மகா சத்தமிட்டு அழுதார்கள். ஹல்லேலூயா. ஒன்று மாறி மாறி பாடினார்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ எல்லா இடங்களையும் மாறி மாறி நல்ல பாட்டெல்லாம் நடக்குது. துதித்து துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெறுகிறது. துதி. ஹல்லேலூயா. துதித்து துதித்து பாடுகிறார்கள். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் ஆரவாரத்தோடு கூட பாடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு சிலர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அழுது பாடினார்கள். காரணம் என்ன? இந்த முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை கண்டவர்கள், எங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டது, எங்களுடைய மகிமை இழந்து விட்டது, நல்லவர்கள் எல்லாம் அடிமைகளாய் போனார்கள், இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாத சில ஏழைகளாகிய நாங்கள் இங்கே திராட்சை தோட்டத்தின் காவலாளிகளாக இங்கே நின்று கொண்டே இருக்கிறோம் என்று சொல்லி இங்கே இருந்தவர்களும் அந்த ஆலயத்தை குறித்து அழுதவர்கள், அங்கே இருந்தவர்களும் அழுதவர்கள். என்றாலும் இவர்கள் அஸ்திவாரம் போட்ட பொழுது ஸ்தோத்திரம், இவர்களுடைய பாட்டுக்கு இவர்களுடைய அழுகைக்கு ஒரு வித்தியாசம் இருந்தது. ஹல்லேலூயா. இனி அந்த மகிமையை நம்ம காண்போமா? இனி பழைய காலத்தில் உள்ள அந்த விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்வோமா என்று ஒவ்வொரு நாட்களிலும் அழுது 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 இந்த நாளுக்காக காத்திருந்தவர்களுக்கு ஆர்ப்பரிக்கவும் முடியவில்லை, துதிக்கவும் முடியவில்லை, ஆராதனை செய்யவும் முடியவில்லை. அப்பாவுடைய சமூகத்தில் கொஞ்ச நேரம் அனுபவத்தை நினைத்து கடந்த காலங்களில் இருந்த அந்த சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவதற்காக இந்த ஆலயத்தை அஸ்திவாரம் போடுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தபடியினாலே ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆர்ப்பரித்தவருடைய சத்தத்தை விட, ஆரவாரம் செய்தவருடைய சத்தத்தை விட, துதித்தவர்களுடைய சத்தத்தை விட அழுதவர்களுடைய சத்தம் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஹல்லேலூயா. அனுபவம் இருந்த தாய் அழைகவர் 6 மணி நேரம் 10 மணி நேரம் தேவ சமூகத்தில் இருந்து ஜெபித்து வந்தவர்கள் இதற்குள்ளே இருக்கலாம், வெளியே தெரியாது, இங்கே இருக்கலாம். ஹல்லேலூயா. கடைசி கால எழுப்புதலுக்காக 6 மணி நேரம் 10 மணி நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து என்னை உபயோகித்தரலும் என்று சொல்லி ஜெபித்தவர்கள் இங்கே வந்திருக்கலாம். இவர்கள் பாடும் பொழுது தங்களை கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முதல்ல பாடுவதற்கு முன்னே அழுகதான் வரும், அதுக்கு பிறகுதான் நடனம் வரும், தேவனை ஆராதிக்க வரும். ஹல்லேலூயா. இப்போ 6 மணி நேரம் ஜெபிக்கவும் முடியாது, அரை மணி நேரம் ஜெபிக்கவும் முடியாது. ஆகவே சொந்த பலனை செலவு செய்து சுய ஞானத்தை வெளிப்படுத்தி கண்ணுக்கு பிரியமான சிலவைகளை ஆராதனைக்கு உட்படுத்தி இப்பொழுது ஆராதனை செய்கிறார்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? இன்றைக்கு
2 மணி நேரம் தெய்வ பாதத்தில் இருந்து நான் ஜெபம் பண்ணி வந்திருக்கிறேன்னு சொல்லுகிறவங்க ஒன்று கல்லை உணர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேணும். அல்லேலூயா. உனக்கு ஆராதனையில் விடுதலை உண்டாக வேண்டுமானால், ஆராதனையில் தேவனுடைய மகிமை இறங்கி வர வேண்டுமானால், நீ ஸ்தோத்திரம் ஆராதிக்க ஜெபிக்க வேண்டிய இடத்துல ஸ்தோத்திரம் முழங்காற்படியிட்டு ஜெபித்து வெளியே வர வேணும். அப்படிப்பட்டவர்கள், என்னை கேட்கிறவர்கள், அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் இங்கே உருவாகுவதற்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையான 2 தேவ மனிதர்கள் இங்கே பார்த்து சொல்லும் பொழுது, ஒருவர் ரட்சிப்பை குறித்து சொன்னார், ஒருவர் பரிசுத்தத்தை குறித்து சொன்னார். என் உள்ளம் ஆவியிலே பலன் கொண்டது. ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. ஆடலாம், பாடலாம், ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. எம்ஜிஆருடைய கொள்கை பாட்டுன்னு சொன்னால் பல மேடைகளில் நான் பாடியிருக்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா பாட்டும் பாடலாம். ஆனால் ஸ்தோத்திரம், இயேசு அப்பாவை குறித்து பாடுகிறது வித்தியாசமான நிலைமையில் இருக்கணும். உங்களுக்குள்ளே அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்களாக. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் எழும்பி நிற்கும் பொழுது இவன் ஜெபிக்கிறானா என்று தெரிய வேண்டுமானால் ஜெபிக்கிறவனுக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். இவன் பரிசுத்தமாக இருக்கிறானா என்று தெரிய வேண்டுமானால் பரிசுத்தத்தை விரும்புகிறவனுக்கு தான் தெரியும். அந்த வெளிப்பாடை கர்த்தர் தேவ பிள்ளைகளுக்கு தருவாராக. வேண்டாத சவறு சப்புகள் எல்லாம் ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மேடையை அலங்கரிக்க முடியாது. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் இந்த வாசற்படியிலிருந்து உள்ளே வரும் பொழுது அவனுடைய நிழலோடு கூட ஒன்று கடந்து வரும். வெளிப்பாடு உள்ளவன் அதை புரிந்து கொள்ளுவான். ஸ்தோத்திரம். இங்கே ஸ்தோத்திரம் என்ன இருக்கிறது என்று ஸ்தோத்திரம். ஆகையினாலே ஸ்தோத்திரம் ஜெபித்தார்கள், அஸ்திவாரம் போட்டார்கள். அஸ்திவாரம் போடும் பொழுது ஆர்ப்பரிப்பும் ஆராதனைகளும் துதியும் எல்லாம் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் வெளிப்பட்டது. அனுபவம் உள்ளவர்களுடைய ஜெபம் கண்ணீராய் மாறுகிறது. அந்த கண்ணீரான ஜெபமாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து நீ ஜெபிப்பாயானால் ஒரு ஆத்துமா வந்தாகும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து நீ ஜெபிப்பாயானால் உன் குடும்பத்தில் சில அற்புதங்கள் நடக்கும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாரும் வாயை திறந்து வாயை மூடி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் இறங்கி வருகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அதிகாலை நேரத்தில் அப்பனுடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுதும் அந்த மழை இந்த இடத்துல வெளிப்படும் என்று ஆவியானவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. போகட்டும். அனுபவத்தோடு அவர்கள் ஆராதித்தார்கள். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இவர்கள் அஸ்திவாரம் போட்டார்கள். அஸ்திவாரம் போட்டதுக்கு பிறகு சில ஸ்தோத்திரம் விஷமிகள், ஹல்லேலூயா, சில கிருமிகள் இதை தடுத்து நிறுத்துவதற்கு ஆலோசனை பண்ணினார்கள். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் பொழுது தடை பண்ணப்பட்டது. சுமார் 16 ஆண்டுகள் தடை செய்யப்பட்டது. இன்னைக்கு கட்ட முடியாத அநேகருக்கு கட்டுவதை தடுக்க எதுக்க முடியும்? ஹல்லேலூயா. அநேகர் கட்ட மாட்டாங்க. ஹல்லேலூயா. கட்டு அதை தடுக்க எதுக்கு வேண்டி பிரயாசப்படுவாங்க. நல்ல காரியம்தான். ஏதாவது ஒன்று செய்யணும் இல்லையா? ஹல்லேலூயா. ஏதாவது ஒன்று செய்யணுமே. அதனால அப்படி இருப்பாங்க. நான் சொல்லுகிறேன், அங்கங்கே ஸ்கூல் கட்ட ஒரு காலம் வந்தது. சின்ன சின்ன பள்ளிக்கூடங்களை கட்டினார்கள். பள்ளிக்கூடங்கள் கட்டுகிற காலத்திலும் எனக்கு 1 அடி நீளம் எனக்கு போயிட்டா அந்த இடத்துல குத்து சண்டை எல்லாம் வந்தது. ஆனால் எப்படியும் பள்ளிக்கூடங்கள் கட்டியாச்சு. நம்மை போல உள்ளவர்களுடைய கல்வி கண்கள் திறந்தது. ஹல்லேலூயா. ஒரு ரோடு வரணும். ரோடு வரும் பொழுது ஒரு 1/2 அடி தூரம் போகும் என்று சொன்னால் அங்கே குத்து சண்டை வரும். கொஞ்ச நாட்கள் தாண்டினதுக்கு பிறகு ரோடாட்சி எப்படியாவது இனி 50,000 ரூபாய்க்குள்ள சொத்து 4 லட்சம் ரூபாய். அப்போ அது பெற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். வருவதற்கு முன்பதாய் எங்கேயும் தடைகள் தான் கடந்து வரும். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி தடைகள் மாறுகிற ஒரு காலங்கள் வரும். ஹல்லேலூயா. மருத்துவமனைகள் வருகிறது. மார்த்தாண்டம் ஜங்ஷனில் நின்று பார்த்தால் 11 மருத்துவமனைகள் நம்முடைய கண்களுக்கு பார்க்கலாம். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல சந்தர்ப்பம் தான். வியாதிகள் வந்தால் உடனடியாக அந்த மருத்துவமனைக்கு கொண்டு சென்று வியாதியிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். அது ரொம்ப நல்ல சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மருத்துவமனை கைவிடப்படும் பொழுது வந்து ஆராதித்து ஜெபம் பண்ணுகிற அந்த ஆலயம் கட்டுவதற்கு முடியாது. ஹல்லேலூயா. தடை பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் எப்பொழுதும் இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் சொன்னார், பாதாள வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. அப்படியானால் ஒரு பாதாளம் இருக்கணும். அப்ப அதை பார்த்தா தான் நம்ம முன்னேறி வரும். எத்தனை பேருக்கு சந்தோஷம் உண்டு? தடை இல்லைன்னு சொன்னா வேற ஒன்றும் செய்ய முடியாது.
ஒரு தேவ மனிதர் சொன்னார்கள், தாவீதுடைய நாட்களிலே ஸ்தோத்திரம் எல்லா அனுகூலங்களும் இருந்தது, ஆனால் ஆலயம் கட்ட அனுமதிக்கலை. ஆனால் சாலமோனுடைய நாட்களிலே ஆலயத்துக்குள்ளது எல்லாம் இருந்தது, ஸ்தோத்திரம் யுத்தமும் ஓஞ்சுது, வேற ஒரு வேலை இல்லாததுனால வேற சில காரியங்களுக்கு நேரே அவருடைய கண்ணு போச்சு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு வேண்டி சில கட்டிடங்களை கட்டினார். அதுக்கு பிறகு அவங்களுக்கு உள்ளத்துக்கு போல இவருடைய உள்ளத்தை மாற்ற நினைத்தார்கள். 2 முறை கர்த்தர் தரிசனமானார், அதற்கு ஒப்புக்கொள்ளலை. காரணம், பிடி பயங்கரமாகி போச்சு. வேற வேலை இல்லாமல் இருந்தால் ஏதாவது செய்யணுமே. அருமையான சகோதரி சொன்னார்கள், ஒரே ஒரு வாழ்வு, இயேசுவுக்காக வாழணும். ஹல்லேலூயா. போகட்டும். தடை வந்தது. தடை வந்ததுக்கு பிறகு இவங்க ஆலயம் கட்டதுக்கு விட்டுட்டாங்க. சிறையிருப்பிலிருந்து வந்தது எதுக்கு? ஆலயம் கட்டுறதுக்கு. சின்ன தடை வந்த உடனே, சின்ன காய்ச்சல் வந்த உடனே இன்னைக்கு சர்ச்சுக்கு போகண்டாம். சின்ன ஒரு வயிற்று வலி வந்த உடனே இன்னைக்கு நீ சர்ச்சுக்கு போகண்டாம். என்ன வரல, ஒரு சின்ன ஒரு காய்ச்சல் பாஸ்டர். ஹல்லேலூயா. இங்கே வர்றதுக்கு முன்னாடி கர்த்தர் சுகமாக்குவார், அது அவர்களுக்கு தெரியலை. ஹல்லேலூயா. இங்கே ஆலயம் கட்டுவதற்கென்று வந்தவர்கள் எதிராளிகளுடைய சின்ன வார்த்தைகளை கேட்டவுடனே இனி ஆலயம் கட்டாண்டான்னு சொல்லி இவங்க தோட்டங்களை நாட்ட ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்திரம். தங்களுக்கென்று வீடுகளை கட்ட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தரிசனம் மாறி போகும் பொழுது ஆண்டவருடைய சித்தம் செய்யாதபடி வேறு காரியங்களுக்கு போவாங்க. நல்ல ரசகரமான ஒரு காரியம். 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் 4 பேர் இருந்தாங்க. அவங்க நேற்றைக்கு சொன்னாங்க, இங்கே இருந்தாலும் நம்ம செத்து போவோம், அங்கே போனாலும் செத்து போவோம், நம்ம விதியை சாக்கால தான். ஹல்லேலூயா. நம்ம எங்கே இருந்தாலும் செத்து போவோம், அதனால் ஒன்று போய் எட்டி பார்ப்போமே. அங்கே போனாங்க. அங்கே போகும் பொழுது நல்ல ஆசீர்வாதம், நல்ல செழிப்பு, விரும்ப நல்லதான் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். விரும்பின ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. அங்கே விரும்பின ஆசீர்வாதம் வந்த பொழுது ஒரு கூடாரத்துக்குள்ள ஏறினாங்க, நிறைய சாப்பிட்டாங்க. ஸ்தோத்திரம். அங்கும் இங்குமாக அசைஞ்சாங்க, வயறு நிறைஞ்சாச்சு. இன்னும் அவங்க சொல்லுகிறாங்க, அடுத்த கூடாரத்தில் போவோம், அங்கேயும் போய் சாப்பிட்டு கொண்டே இருந்தாங்க. இன்னைக்கு தரிசனம் மாறினவங்க தன்னுடைய கூடாரத்தை நிறைப்பதற்காக, தன்னுடைய பொக்கிஷத்தை நிறைப்பதற்காக பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள், வைராக்கியம் உள்ளவர்கள் தரிசனம் மாறாதபடி நின்று செயல்படுவார்கள். அது இந்த பாஸ்டர் அகஸ்டினுடைய வாழ்க்கையிலே நான் அதை கண்டுகொள்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையிலே தான் சகரியா, ஆகா என்ற தேவ மனுஷர்கள் மூலமாய் கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நம்முடைய தேவன் நம்மை உற்சாகப்படுத்துகிறவர். நமக்கு பலனில்லாத நேரத்தில் ஒன்னால முடியாத தம்பி நீ போ, நான் வேற ஒரு ஆளை வைப்பேன்னு சொல்லி சொன்ன வரலாறே இல்லை. முடியாத உன்னை கொண்டு தான் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா என்று உற்சாகப்படுத்துகிறவர். நான் உன்னோடு வருவேன். ஹல்லேலூயா. நான் உன்னோடு இருப்பேன். ஹல்லேலூயா. 3 பேர் தீச்சுளைக்குள்ள இறங்கினாங்க. சிலவங்க சொல்லுவாங்க 4வது ஒருவர் கூட ஸ்தோத்திரம் வருவார் என்று. ஹல்லேலூயா. 4வது ஒருவர் கூட ஸ்தோத்திரம் வருவார்கள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்க 3 பேரும் உள்ள போவதுக்கு முன்னாடி ஒருவர் அங்க வந்து நிற்கிறார். அவர் வாரதுக்கு முன்னே இவனுவ போனாங்கன்னு சொன்னா இவனுவ செத்து போகணும். ஆனால் இவங்க போறதுக்கு முன்னாடி அவர் வந்து நின்றார். நான் உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னவர் நேரமே வந்து நின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. தரிசனம், ஆண்டவர் சொன்ன தரிசனம், ஒரே ஒரு வாழ்வு. அந்த வாழ்வில் கர்த்தர் தந்த திட்டங்களை நிறைவேற்றி சாதனையாளனாக நான் மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்களை கொண்டு. ஹல்லேலூயா. இங்கே கேன்சர் வியாதியினாலே பாரப்பட்டு சுகமடைந்த சகோதரி வந்து சாட்சி சொன்னார்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசினார்கள். ஹல்லேலூயா. கேன்சர் வருவதற்கு முன்னாடி நீங்கள் செய்கிறதை விடவும் கேன்சர் வந்ததுக்கு பிறகு உங்கள் மூலமாய் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும்.
2006 ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை காலை 9 மணிக்கு மார்த்தாண்டம் ஜங்ஷனில் வைத்து எனக்கு விபத்து வந்தது. அதற்கு முன்பதாக எனக்கு நல்ல வீடு இல்லை, அதுக்கு முன்னே நல்ல ஆலயம் இல்லை, அதுக்கு முன்னதாக இந்த சூழ்நிலைகள் ஒன்றும் இல்லை. என்றைக்கு கால் ஒடிஞ்சதோ அன்னைக்கு முதல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு இருக்கிற 100 மடங்கு ஆசீர்வாதமும் கால் ஒடிஞ்சதுக்கு பிறகு வந்ததுதான். ஆகையினால எனக்கு அருமையானவர்களே, தடை வரும், தடை வந்தாலும் திட்டம் நிறைவேறாமல் போகாது. கர்த்தர் செய்வார். ஸ்தோத்திரம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததான ஸ்தோத்திரம் ஒரே ஒரு பல்லவி, ஹல்லேலூயா நம்ம பாட போகிறோம். ஹல்லேலூயா. அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட, அன்பராம் இயேசுவை பார்த்து கொண்டு இன்பமாக அவர் பாதை ஓட, தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, தாவே வழியும் சத்தியமும் ஜீவனுமே, சொந்த ஜீவனை நீர் என்னில் ஈந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையால், சொந்த ஜீவனை நீர் உன்னில் ஈந்து அன்பில் இணைத்தீரே வல்லமையால், எந்தன் ஜீவனை மற்றொரு காய் ஈந்திடவே, எந்தன் ஜீவனை மற்றொரு காய் ஈந்திடவே, ஈன சிலுவையில் ஏறிட்டாரே, எந்த நோக்காய் கஷ்டப்பட்டாரே, ஈன சிலுவையில் ஏறிட்டாரே, எந்த நோக்காய் கஷ்டப்பட்டாரே, துன்பம் மூலமாய் ஏகிடுவேன் இன்பக்கானா, துன்பம் மூலமாய் ஏகிடுவேன் இன்பக்கானா, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, துன்ப பெருக்கிலே சோர்ந்திடாதே, அன்பர் அறியாமல் வந்திடாதே, கண் பிழி போல் காத்திடுவேன் என்னே, கண் மிழி போல் காத்திடுவேன் என்ன, சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடிலும் யாகுலம் உன்னை நெருக்கிடிலும், சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடிலும் யாகுலம் உன்னை நெருக்கிடிலும், ஆவேசரேத்தம் இன்ப சத்தம் ஏந்திடுவார், ஆவேசரேத்தம் இன்ப சத்தம் ஏந்திடுவார், சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடிலும் யாகுலம் உன்னை நெருக்கிடிலும், சுற்றிலும் சத்துரு சூழ்ந்திடிலும் யாகுலம் உன்னை நெருக்கிடிலும், நேசரேத்தம் இன்ப சத்தம் ஏந்திடுவார், நேசரேத்தம் இன்ப சத்தம் ஏந்திடுவார், நேசரேத்தம் இன்ப சத்தம் ஏந்திடுவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சூழ்நிலையில் இவர்கள் இந்த தடையை கண்டு வேதனைப்பட்ட அந்த நாட்களில் இந்த தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் உற்சாகமான வார்த்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 1 2ஆம் வருடம் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை வருகிறது, ஒரு செய்தி வருகிறது. நீங்கள் தேவாலயம் கட்டாமல்,
வீடுகளையும் தோட்டங்களையும் கட்டுவது சரியல்ல. ஹல்லேலூயா. 6ஆம் மாதம் 1ஆம் தேதி 1வது செய்தி. இதை கேட்டவுடனே இவர்கள் உற்சாகப்பட்டார்கள். நாங்கள் இனி வீடும் தோட்டமும் கட்டுகிறதை விட கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி இவர்கள் உள்ளத்திலே ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டார்கள். ஹல்லேலூயா. நிறைய பிரசங்கங்க ஒன்றும் வேண்டாம், ஒரே ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் அதை கட்டி முடிக்க வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். 2000 ஆண்டில் எனக்கு வீடு ஒரு ஓலை குடிசை தான். ஒரு 30 அடி நீளத்தில் ஒரு ஓலை குடிசை. அதற்கு முன்பதாக இருந்த வீடு நான் ரட்சிக்கப்பட்டதினாலே நான் விட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. இந்த ஓலை குடிசையாக இருக்கும் பொழுது நான் போய்கொண்டிருந்த திருச்சபையில் இரவு 12 இருந்து 1 மணி வரை எனக்கு செயின் பிரேயர், சாயங்காலம் 5 இருந்து 6-6:30 மணி வரையிலும் கொயர் பிராக்டிஸ் முடித்து வீட்டிற்கு வந்து 12 மணிக்கு இனி நான் போகணுமே என்று சொல்லி அங்கேயே மேல் மாடியில் ஏறி உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவேன். ஒரு 5-6 மணி நேரம் அப்படி ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணும் பொழுது ஆவியானவர் சொன்னார், விசுவாசிகள் எல்லாம் நல்ல வீடுகளில் இருக்கும் பொழுது என் ஊழியக்காரர் இப்படி மழை பெஞ்சா அப்படியே உள்ள வரும் தண்ணி, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பது சரிதானா என்று கேட்டார். ஹல்லேலூயா. எனக்கு ஓலை குடிசை தான் வீடு. திடீரென்று எழும்பனே போதகரிடத்தில் சொன்னேன். அவர் சொன்ன வார்த்தை, நாம் இருக்கிற தரித்திர கோலம் அப்படி இப்பொழுது சாத்தியமாகாது. உன்னிடத்தில் ஆண்டவர் சொன்னால் நீ அதை செய். ஹல்லேலூயா. நாங்கள் செய்வோம். விசுவாசி இடத்துல பேசினோம், ஒத்துழைத்தார்கள். என்றைக்கு பழைய அந்த சின்ன கட்டியினால் செய்த வீட்டை இடித்தோமோ அன்றில் இருந்து 52வது நாளிலே நல்ல அழகான ஒரு வீட்டை போதகருக்கென்று பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அப்பொழுதுதான் சொன்னார்கள், நாங்கள் எல்லாம் இப்படி தரித்திரமாக இருந்தோம், பிரதர் டைட்டஸுக்கு ஆண்டவர் இப்படி சொன்னார், அவர் முன்னே நின்று இந்த காரியங்களை செய்தார் என்று சொல்லி. எனக்கு அப்பொழுது வீடு இல்லை. ஆனால் நாங்கள் எந்த அளவு வீட்டை கட்டி நல்ல இனிமையாக மொசைக்கு போட்டு ஸ்தோத்திரம் சூப்பராக கட்டி முடித்தோமோ அதை விட 1 மடங்கு நல்ல வீட்டை ஆண்டவர் எனக்கு என்று தந்திருக்கிறார். ஓலை குடிசை என்று சொல்லி ஸ்தோத்திரம், எனக்கு ஓலை குடிசை, எனக்கு கட்டிடம் கட்டினதுக்கு பிறகு அதை பார்ப்போம்னு சொல்லி இருக்கல. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்ட பொழுது உடனடியாக இறங்கி தீவிரமாய் செயல்பட்டு. ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையிலே நம்முடைய தரித்திரத்துக்கும் மிஞ்சி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அதற்கு திட்டமாய் வந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், நான் ஆண்டவருக்கு ஒரு சாதனையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஸ்தோத்திரம். நேரம் போய்கிறது, நான் சீக்கிரமாய் முடிக்கப் போகிறேன். முதலாவது வார்த்தை, நீ செய்கிறது சரியில்லை, ஆகவே ஆலயம் கட்ட துணிய வேண்டும் என்று அவர்கள் ஆலயம் கட்டினார்கள். 2வது 1ஆம் அதிகாரம் 12-14 இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்கள் கட்ட ஆரம்பித்தார்கள். 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கும் பொழுது 2ஆம் செய்தி வருகிறது. 2வது வருஷம் 7வது மாதம் 21ஆம் தேதி. அப்படியானால் 6ஆம் மாதம் 1ஆம் தேதி 1ஆம் செய்தி வருகிறது. அவர்கள் ஆரம்பித்தார்கள். 7ஆம் மாதம் 21ஆம் தேதி 2வது செய்தி வருகிறது. இதற்கிடையிலே 50 நாட்கள். இந்த 50 நாட்களிலே இன்னும் ஒரு செய்தி வருகிறது. எதிராளிகள் பரிகாசம் பண்ணுகிறார்கள். நீ செய்யும் பொழுது உன்னை கொச்சைப்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் ஆட்கள் எழும்பி நிற்கிறார்கள். நீ அதை பொருட்படுத்தக்கூடாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு வல்லமையான வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வார்த்தை தான் ஸ்தோத்திரம். முந்தின மகிமையை விட அவன் எவ்வளவு பரிகாசம் பண்ணினாலும் எவ்வளவு நிந்தித்தாலும் முந்தின ஆலயம் பெருசா இருந்தது, அதை விட மகிமை இப்பொழுது நீ செய்ய போகிற ஆலயத்திலே நான் கொண்டு வர போகிறேன் என்று சொல்லி சகரியா 4:6-10 வரை வாசிக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் ஜனங்களை துடப்படுத்தினார், துரிதப்படுத்தினார். அவர் சொல்லுகிறார், செருபாபேல் தான் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டான்.
செருபாபேல் தான் இதை கட்டி முடிப்பான். ஹல்லேலூயா. செருபாபேலுடைய கையிலே இதற்கேற்ற ஒரு அளவு நூல் இருக்கிறது. அது என்னுடைய கண்கள் அழகாய் பார்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, நீ ஊழியக்காரனாக இருந்தாலும் உன்னுடைய ஆவிக்குரிய கண்களிலே உன்னுடைய சபையை குறித்த ஒரு அளவு நூலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது மனுஷனுக்கு தெரியாது. உன்னை படைத்த உன்னை அழைத்த அந்த தேவனுக்கு தெரியும் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அளவு நூல். ஹல்லேலூயா. சிலவங்க சொல்லுவாங்க, இனி கட்டி முடிக்கிறதுக்கு முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் உன்னை கொண்டு ஆரம்பித்தாரானால், பரிகாசங்கள் எழும்பினாலும், நிந்தைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், 50வது நாளிலே ஒரு வல்லமை நிறைந்த வார்த்தை, அதுதான் 80வது நாளில் இறங்கி வந்தது, பெந்தேகோஸ்தே நாளிலே. ஹல்லேலூயா. சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல, அது ஒற்ற வார்த்தையிலே 3000 பேரை முழங்காற்படியிட செய்தது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை அங்கே வந்தது. நம்முடைய ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிற தெய்வம். அவன் சொன்னான், ஸ்தோத்திரம், 1 ராஜாக்கள் 6:37, 38, 7 வருடமாக கட்டினது, எல்லா சாதனங்களும் இருந்தது. 1,53,300 பேர் சேர்ந்து வேலை செய்தார்கள். இங்கே இப்போ கொஞ்சம் பேர் அடிமையாய் வந்து, நீ செய்கிறத நான் பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க செய்கிறத நான் பார்க்கலாம். ஹல்லேலூயா. உனக்கு எவ்வளவு பணம் இருக்கிறது, உனக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கிறது, உனக்கு என்ன அபிஷேகம் இருக்கிறது, நாங்கள் பார்க்க போகிறோம்னு சொல்லி ஒரு சேனையே எழும்பிட்டாங்க. ஹல்லேலூயா. இவங்களுக்கு மனுஷிகத்தில் ஒரு பயம் வரும். ஹல்லேலூயா. மனுஷிகத்தில் ஒரு வேதனை வரும். நம்ம ஆண்டவருக்கென்று ஸ்தோத்திரம் நெஞ்ச கொடுத்து நிற்கிறோமே, பரிகாசம் வருகிறதே அப்பா என்று சொல்லி கை தளர்ந்து போகும். பரிகாசம் கொண்டு வருவது உன்னுடைய கையை தளர்த்துவதற்கு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, சிலர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்கள் இடறி விடுவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொது பேலன் அடைவார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஓடினாலும் இளைப்படைய மாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடைய மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆவையும் ஸ்தோத்திரம் 1.5 லட்சம் பேர் வைத்து ஸ்தோத்திரம் செய்த காரியத்தை விட நீ ஒரு ஆளை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? கர்த்தர் அதை செய்கிறார். 2வது செய்தி ஒரு அபிஷேகத்தின் செய்தி. உனக்கு வருகிற நிந்தையை நீ பார்க்காதே, உனக்கு வருகிற வேதனையை நீ பார்க்காதே, நீ இயேசுவுக்காய் திடமாயில்லை. ஹல்லேலூயா. என்னுடைய தகப்பன் தோள் கொடுத்து உத்தரத்தை எடுத்த சபை எங்களுடைய பாரம்பரியமான நல்ல சபை. ஸ்தோத்திரம். அந்த சபையிலே சின்ன பருவத்திலே பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்கிறவனாக இருந்தேன். கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சித்த பிறகு ஸ்தோத்திரம் போதகர் இடத்துல சொன்னேன், ஐயா நான் வாரேன், பெந்தேகோஸ்தே ஆலயத்தில் ஆராதிக்கிறேன், ஆனால் நான் எங்களுடைய சபையில் போயிட்டு தான் வருவேன். அவர் சொன்னார், தாராளமாக போயிட்டு சொன்னார். 2 பைபிள் உண்டு. ஒன்று இங்கே வச்சிருப்பேன். காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும் ஆராதனை. 8 மணிக்கு முன்னாடி போவேன். போய் ஸ்தோத்திரம் பாடி எல்லாம் தேவன் தந்த ஈவுக்காக ஸ்தோத்திரமுண்டாகவும் ஆமே சொல்லதுக்கு முன்னாடி நான் 4 பரலாங்க அங்கே போயிருவேன். எதுக்கு? பெந்தேகோஸ்தே ஆராதனைக்கு. அங்கே ஒரு பைபிள் வச்சிருப்பேன். ஸ்தோத்திரம். பைபிள் கொண்டு வரதுக்கு எனக்கு வெட்கம். அப்போ என்னுடைய குடும்பத்தில் 35 போதகர்கள் உண்டு. ஸ்தோத்திரம். பெரிய குடும்பம். அவங்க எங்கடா போகிறேன், இதுவரை போகிறேன். பெந்தேகோஸ்தே சபைக்கு போவதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸ்தோத்திரம். ஆனாலும் போயிட்டு, ஆனால் 4 வாரத்துக்கு பிறகு வேதத்தை எடுத்துக்கொண்டு என்னுடைய ஆலயத்துக்கு நான் காலையில் 7:30 மணிக்கு போகும் பொழுது, வாசற்படியில் நிற்கும் பொழுது ஒருவருடைய சத்தத்தை கேட்டேன். எங்கே போகிறாய்? நான் ஆலயத்துக்கு போகிறேன். இதற்கல்ல உன்னை நான் அழைத்தது, உன்னை நான் உருவாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அன்றைய கால் வச்சது தான். ஸ்தோத்திரம். இன்று வரையிலும் இந்த பெந்தேகோஸ்தின் அனுபவத்தில் நிற்க கர்த்தர் எனக்கு இருந்தது. ஆகையினால எங்கே போகிறோம் தவறில்ல, நான் எங்கேயும் பிரசங்கம் பண்ண போவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2வது நாள் வந்த செய்தி, 50வது நாள் வந்த செய்தி நம்மை உருவாக்குகிற செய்தி, திடப்படுத்துகிற செய்தி. ஹல்லேலூயா. அவரை நான் அறிய மாட்டேன் என்று சொல்லி மறுதளிச்சவன் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கின பொழுது, சகோதரரே கேளுங்கள் என்று சொல்லி எழும்பி நின்று வைராக்கியமாய் சொல்வதற்கு 50வது நாளில் வந்த நற்செய்தி அவரை உருவாக்கினது. ஹல்லேலூயா. 3வது ஆகாய் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 24ஆம் தேதி, குறிப்பாக 63 நாட்கள் தாண்டி 3வது செய்தி வருகிறது. அந்த செய்தி என்ன தெரியுமா? 1ஆம் செய்தி, நீங்கள் வீடு கட்டி
தோட்டம் கட்டுவது சரியல்ல, ஆலயம் கட்ட வேண்டும் என்று. இரண்டாவது செய்தி, என்னுடைய ஆவி உங்களோடு இருக்கும், பரிகாசத்தை பொருட்படுத்தாதபடி நீங்கள் ஆலயம் கட்டுங்கள் என்று சொல்லி. மூன்றாம் செய்தி என்னவென்று சொன்னார், ஆகாய் 2:19. ஸ்தோத்திரம். ஆகாய் 2:10 முதல் 14 வரை வாசிக்கும் பொழுது, அங்கே நான் வாசிக்கவில்லை, சொல்லுகிறார், நீங்கள் ஆலயம் கட்டுறதெல்லாம் சரிதான், ஹல்லேலூயா, நீங்கள் எல்லாம் ஆலயம் கட்டுகிறீர்கள், ஆவி பெற்றுக்கொண்டீர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறீர்கள், ஆனால் உங்கள் கரம் எல்லாம் பரிசுத்தமாகணும். ஆலயம் கட்டுகிறவனுக்கு பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் கட்டுகிறது எனக்கு பிடிக்கல. அதாக மூணாவது செய்தி. முதல் செய்தி, நீ உற்சாகப்படு, கெட்டு கெட்டு கெட்டு, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ரெண்டாவது செய்தி, பரிகாசத்தை பார்க்காம நிமிர்ந்ததில்லை என்று. மூன்றாவது செய்தி தான், நீ ஆலயம் கட்டுகிறாய், ஆனால் நீ பரிசுத்தமாக இருக்க வேணும். நீங்க செய்கிறது பரிசுத்தம் தானா, தீட்டுப்படுமா என்று ஆண்டவர் கேள்வி கேட்கிறார். அப்போ இவர்கள் சொல்லுகிறார்கள், தீட்டுப்படும். ஹல்லேலூயா. ஆகையினாலே நான் அதனுடைய சுருக்கமான காரியத்தை சொல்லுகிறேன். ஆலயம் கட்டலாம் பிரியமானவர்களை, பெயருக்காக புகழுக்காக கட்டலாம். ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகளை ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. அந்நிய அபிஷேகத்தின் நிறைவில் இருந்த பொழுதும் கூட செத்த சிங்கத்துக்கு உள்ளே இருந்ததான தேனை குடிப்பதற்கு ஒருவனுக்கு நல்ல விருப்பமாக இருந்தது, அபிஷேகம் பெற்றவனாக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கும் ஸ்தோத்திரம், அபிஷேகம் பெற்றுவிட்டு செத்த சிங்கத்துக்குள்ளே இருந்து தேனை எடுக்கிற நிறைய பேர் உண்டு. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நான் ஒரு சங்கத்தின் தலைவராக இருக்கிறபடியினாலே நாங்கள் எல்லாம் அதை பார்க்கிறோம். இந்த பகல் வேளை நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் 2ஆம் ஸ்தானம், மனசாட்சி 1ஆம் ஸ்தானம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. இங்கே வந்து அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கலாம், ஆனால் நீ இன்றைக்கு வீட்டில் இருந்து பேசின பாஷை, அநியாய பாஷை என்ன என்று உனக்கு தான் தெரியும். அது தீர்க்கதரிசி யாரும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆவிக்குரிய இந்த உலகத்திலே ஸ்தோத்திரம், வேறு விதமான காரியங்கள் அதிகம் ஏறிக்கொண்டே இருக்கிறது. இதை காணதுக்கு முன்னாடி நல்லா தானே இருக்கு, நமக்கும் சேர்த்துக்கொள்ளலாம் என்று சொல்லி சேர்த்தாங்க. இப்போ அதை எடுத்து மாற்றதுக்கு முடியாதபடி ஹல்லேலூயா அநேகர் வேதனைப்படுகிறாங்க. ஹல்லேலூயா. அருமையான பாஸ்டுடைய தாடியிலே ஒரு மீறு வந்து விழுந்துட்டு, ஸ்தோத்திரம், இதனாலே ஸ்தோத்திரம் எப்படியாவது இதை கொல்லாண்டான்னு சொல்லி அப்படியே கொண்டு போய் மூற்றங்குட்டையில் போய் அப்படியே வச்சு போப்பா போப்பான்னு சொன்ன உடனே அங்கே இருந்து நிறைய பேர் இங்கே ஏறி வந்தாங்க. இனி முடியாதுன்னு சொல்லி ஒன்றை கொல்லதுக்கு மடித்து இப்போ எல்லாத்தையும் கொண்டு கொண்டே இருக்கிறார். இதே போல தான் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், ஆவிக்குரிய வட்டாரத்திலே ஸ்தோத்திரம் வெளிப்பாடு பெற்ற தேவ மனிதர்கள் ஸ்தோத்திரம் ஒரு காலத்திலே ஸ்தோத்திரம், தம்பிங்க வா, தங்கச்சிங்க வா, கர்த்தர் இப்படி சொல்லுகிறார், அது சரிதானா என்று கேட்கும் பொழுது ஸ்தோத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டா தடி 4 அடிதான், 4 அடிதான். அடிக்கும் பொழுது நான் செய்தது தவறு தான், ஆனால் நான் செய்தேன் ஐயான்னு சொன்னா கர்த்தர் அப்படி சொல்லுகிறார், மன்னிப்பை கேளு என்று. இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் வாழ்ந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆலயம் கட்டுவது நல்லது, கர்த்தரை ஆராதிப்பது நல்லது, நீ பரிசுத்தம் அடைய வேணும், நீ வேறுபாடுள்ளவனாக இருக்க வேணும். அனுபவம் ஸ்தோத்திரம், பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தெய்வத்தை தரிசிக்க முடியாது. ஹல்லேலூயா. எதையும் செய்யலாம், ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆலயம் கட்டுகிறோம். இந்த ஆலயம் கட்டுவது பரிசுத்தமாக இருப்பதற்கு. இந்த ஆலயத்துக்கு உள்ளே யார் வந்தாலும் அவர்கள் பரிசுத்தம் அடையட்டும். கனநித்திரையின் ஆவி மாறட்டும். ஒரு போதகர் தூங்கி பிடிச்சு ஊழியம் செய்வாரானா வருகிறதெல்லாம் அப்படி இருந்து பிரசங்கம் கேட்கும்போது இப்படி தூங்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் பரிசுத்த குறைச்சலாக இருந்தால் இந்த சபையில் பரிசுத்தம் காண முடியாது. அநேக சபைகள் அப்படி இருக்கிறது. சுட்டி காட்டுறதுக்கெல்லாம் முடியும், சுட்டி காட்டினா இந்த வார்த்தை போன இன்னைக்கு தானே எனக்கு ஊழியத்தை. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஸ்தோத்திரம், அது நம்முடைய வேலை கிடையாது, அது கர்த்தர் வரும் பொழுது, அவர் வரும் பொழுது ஹல்லேலூயா அதற்கேற்ற பிரதிபலனுமாக வருவார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பரிசுத்தவான்களுக்காய் சேர்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட அவர் வருவார். ஹல்லேலூயா. ஒரு பழைய பக்தர், என்னுடைய வார்த்தைகளை முடிக்கிறேன், ஒரு பழைய பக்தர் இப்படி சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு பழைய பக்தர், ஒரு மலையாள பல்லவி. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு நாள் நஸ்வரலோகம் விட்டு பிரியும் நாம் அதிவேகம், அங்கே கரையில் நின்னும்
நாம் நேடியதெந்தறியும். லோகம் ஒரு நாள் இந்த நசுரமான இந்த லோகம் விட்டு நாம் பிரிந்து போவோம். அங்கே கரையில் நின்று நாம் நேடியது எந்தென்னு அன்னறியும். இயேசுவுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மிகுந்த சம்பத்துகளை எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளிவிட்டு மரணம் வந்த நேரத்திலே எனக்கு சொந்தமாய் புதைக்க ஒரு புதப்பு இல்லை, ஸ்தோத்திரம், நீ வரும் பொழுது கொண்டு வா என்று சொல்லி தன்னுடைய உத்தம சீஷனுக்கு சொன்னாரே பவுல் அப்போஸ்தலன். இன்றைக்கு அநேகருக்கு வீட்டில் ஊழியத்துக்கு வரும் பொழுது ஒன்றுமில்லை, பட்டமளிப்பு விழாவுக்கு வரும் பொழுது என்ன போல 4-5 கார் இருக்கலாம், ஹல்லேலூயா, 4-5 ஏக்கர் எல்லாம் இருக்கலாம், 4-5 கட்டிடங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் பவுல் அப்போஸ்தலனுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சொந்தமாய் புதைப்பதற்கு ஒரு போர்வை இல்லை. ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு மாத்திரமல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பகல் வேளை நான் சொல்லுகிறேன், இந்த விரிவாக்க பணியிலே ஸ்தோத்திரம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஸ்தோத்திர. கர்த்தருக்காய் சாதனையாளராக மாறுவதற்காக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக 5 பேர் எண்ணெயோடு இருந்தார்கள், 5 பேர் எண்ணெய் இல்லாமல் இருந்தாங்க. வித்தியாசம் காண முடியாமே போச்சு. காத்திருப்பில் 10 பேர் வராங்களே, ஹல்லேலூயா, எண்ணெய் உள்ளவங்களும் வராங்களே, எண்ணெய் இல்லாதவங்களும் வராங்களே, ஒரு வித்தியாசம் காண முடியலையே. இன்றைக்கு வெளிப்பாடு நஷ்டப்பட்ட காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாதவர்களை சுட்டி காட்டினால் ஏதாவது வந்து ஆலயத்தில் உட்காரணுமே, அதுக்காக சுட்டி காட்டவும் முடியலையே. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே போய்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. மணவாளனுடைய சத்தம் அங்கே கேட்கும் பொழுதுதான் எண்ணெயிலே இருக்கிறதா, விளக்கில் எண்ணெய் இருக்கிறதா என்று அறிவது அன்னைக்கு தான் தெரியும். ஆகவே இன்று ஆலய விரிவாக்கத்துக்கு வந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஜெபிக்க வந்த கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளத்திலே அபிஷேகம் என்ற எண்ணெய் ஜொலித்து கொண்டிருக்கிறதா? எத்தனை பேருக்கு ஸ்தோத்திரம், நான் இங்கே செய்ததை எல்லாவற்றையும் பிரதிபலனை பெற்றுக்கொள்வதற்கு அந்த ராஜ்யத்தில் நாம் போகணும், அதுக்காக என்ன அந்த அபிஷேகத்தின் நிறைவில் காத்துக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? கண்களை மூடுவோம், கண்களை மூடுவோம், எல்லாரும் கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம். உடனடியாக நான் முடித்து விடுகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒன்றை சொல்லுகிறேன், ஹல்லேலூயா, தோட்டமும் வீடும் கட்ட வேண்டிய நேரம் அல்ல, அதைவிட ஆலயத்திற்கு நீ கட்டுவதற்கு நீ உதவி செய்யலாமே. ஹல்லேலூயா. 2வதாக பரிகாசத்தை பொருட்படுத்தாதபடி நீ நிமிர்ந்து நிற்கலாமே, என்னுடைய ஆவியினாலே உன்னை நான் திடப்படுத்த போகிறேன். 3வது செய்திதான், ஆலயத்தை கட்டுகிறாய், பரிசுத்தமாயிரு, பரிசுத்தமாயிரு. நீ ஆலயம் கட்டுகிறதுனால நீ பரிசுத்தமாக இருக்கணும். காரணம், நீ ஆலயம் கட்டினதற்கு பிரதிபலனை நான் அங்கே தரணும், நீ அதை பெற்றுக்கொள்ள வேணும். எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா.